மாண்புமிகு சகோதரமே, புலனறிவு ஒழுக்கம் விழிப்புணர்வு எண் 61 துல்லியமான மதிப்பீடு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் தன்னை பற்றிய ஓர் உண்மையான சுய மதிப்பீட்டை கொண்டிருப்பது இன்றியமையாதது. ஏனெனில் நாம் பொதுவாக நம்மால் உண்மையிலேயே செய்ய முடிவதை விட அதிகமாக முடியும் என்று நினைத்து கொள்கிறோம் என்று செனகா ஆன் ட்ராங்குலிட்டி ஆஃப் மைண்ட் என்ற நூலில் சொல்லுகின்றார். ஒரு உண்மையான சுய மதிப்பீடு என்ற யோசனையை பெரும்பாலான மக்கள் எதிர்க்கின்றனர். ஏனெனில் தாங்கள் யார் என்பதை பற்றியும் தங்களுடைய திறன்கள் குறித்தும் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கைகளில் சிலவற்றை அது கேள்விக்கு உட்படுத்தக்கூடும் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். வான் சுதே கூறியது போல, நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு திறன் படைத்தவரோ அதைவிட மிக அதிக திறன் கொண்டவராக உங்களை பார்ப்பது ஒரு மாபெரும் தோல்வியாகும். நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை கருத்தில் கொள்ள மறுத்தால் நீங்கள் எப்படி சுய விழிப்புணர்வு பெற்றவராக உங்களை கருத முடியும்? சுய மதிப்பீடு செய்தால் உங்களை பற்றிய சில விஷயங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதற்காக அது குறித்து அஞ்சாதீர்கள். சுதேயின் கூற்றின் 2ஆம் பகுதியில் முக்கியமானது இதுதான். நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு மதிப்பு வாய்ந்தவரோ அதைவிட குறைவாக உங்களை மதிப்பிடுவதும் சம அளவு மோசமானது என்று அவர் கூறுகிறார். முன்பு நாம் கையாள்வதற்கு பயந்த ஒரு சூழ்நிலையை இப்போது நம்மால் சிறப்பாக கையாள முடிவதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவதும் அடிக்கடி நிகழத்தானே செய்கிறது. நம்முடைய பெற்றோருக்கோ அல்லது உடன் பிறந்தோரில் ஒருவருக்கோ ஏதேனும் மோசமான சம்பவம் நிகழ்ந்தால் நாம் முற்றிலுமாக நிலை குலைந்து போவோம் என்று நாம் எப்போதும் நினைத்திருந்தாலும் அது அன்புக்குரிய ஒருவருடைய மரணம் குறித்து நாம் அனுபவிக்கின்ற துயரத்தை ஓரமாக வைத்துவிட்டு மற்றவர்களை கவனிப்பதும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதும் நிகழத்தானே செய்கிறது. மன அழுத்தம் மிக்க ஒரு சூழ்நிலையோ அல்லது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்போ தோன்றும் போது நாம் அவற்றை கையாளத்தானே செய்கிறோம். சில நேரங்களில் நம்மை பற்றி நாம் மிதமின்றி உயர்வாக மதிப்பிடுவது ஆபத்தானது என்றாலும் நம்மை நாம் மிக குறைவாக மதிப்பிடுவதும் அதே அளவு ஆபத்தானது தான். உங்களை துல்லியமாகவும் நேர்மையாகவும் மதிப்பிடுவதற்கான திறனை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை உள்முகமாக பார்த்து உங்களிடம் என்ன திறன்கள் இருக்கின்றன என்பதை ஆய்ந்தறிந்து அந்த திறன்களை பயன்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறியுங்கள்.